வெல்கம் டு MH Max சேனல். 10ஆம் வகுப்பு கிராஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டு 3.48 பாருங்க. ஒரு பேருந்து 50 km/மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம், நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, ஒரு பேருந்து 50 km/மணி என்ற வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம், நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விகித சமமாறிலி. விகித சமமாறிலி என்னன்னு சொல்லியிருக்கோம்? K மதிப்பு. 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நம்மளுக்கு அட்டவணை இல்லை, அட்டவணை நாம தான் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு K மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து புக்ல வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு 4 விதமான அட்டவணை போடலாம். ஏன்னா இந்த 2025 ஏப்ரல்ல பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் கீழே 4 விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதனால இப்படிதான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்க நிமிடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் வச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் கரெக்டு. இது வந்து தூரம் கீழே நேரம் வச்சு போட்டாலும் சரி, இல்ல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படி வச்சு போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்க ஸ்கூல்ல மேம் நடத்துறது புரிஞ்சுதுன்னா நீங்க அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்ல நான் இப்ப போடுற மாதிரியும் போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்ப பார்க்கலாம். பாருங்க, பேருந்து மணிக்கு பாருங்க 1 மணி நேரத்துக்கு. சரிங்களா? இங்க வந்து தூரம் கொடுத்துருக்காங்க, இங்க நேரம் கொடுத்துருக்கோம். நம்ம அட்டவணை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்க, தூரம் நேரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தூரம் நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூரம் அப்புறம் நேரம் வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? தூரம் வந்து 50 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடக்குறாங்கன்னா 1 மணி நேரத்துல கடக்குறாங்க. இந்த கன்ஃபியூஸ் வராது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப்ல தூரம் நேரம் இருக்கிறதுனால நம்ம இப்படி போடலாம். இப்படியும் போடலாம். நேரத்தை மேல வச்சு தூரத்தை கீழே வச்சு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அடுத்தது 50 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2 மணி நேரம்னா 100, 3 மணி நேரம்னா 150 கிலோமீட்டர் போயிருக்கணும், 4 மணி நேரம்னா 200 கிலோமீட்டர். ஓகேங்களா? 5 மணி நேரம்னா நம்மளுக்கு 250, 6 மணி நேரம்னா நம்மளுக்கு 300 போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இதுவும் அதிகமாகுது, இதுவும் அதிகமாகுது. அப்படின்னா இது என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு. ஓகேங்களா? இப்ப சமன்பாடு நம்மளுக்கு தெரியும், y = kx. அப்படின்னா k = என்ன எழுதுவீங்க? y/x. புரியுதுங்களா? இப்ப k = y/x எழுதியாச்சு. நம்ம இது போடலாமா? அப்படின்னா k சமம் y வந்து என்னது? 1, x வந்து 50. அப்படின்னா 1/50. அடுத்து என்ன எழுதுவீங்க? 2/100. அடுத்தது 3/150. அடுத்தது 4/200, 5/250, 6/300. ஓகேங்களா? இப்ப இதை அடிச்சு போட்டாலும் 1 2 2 10 100. அப்படின்னா கேவோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 1/50. ஓகேங்களா? அப்படின்னா விகித சம மாறிலி கேவோட மதிப்பு என்னது? 1/50 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? கே மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப புள்ளிகள் எழுதலாம். புள்ளிகள் பாருங்க, அட்டவணை பார்த்து அப்படியே எழுதிடலாம். அப்புறம் என்ன எழுதலாம்? 50,1, 100,2, 150,3, 200,4, 250,5, 300,6 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பார்த்து அப்படியே எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், இல்ல கிராஃப் போட்டுட்டு எழுதுனாலும் எழுதலாம். பாருங்க, 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? 90 நிமிடம் அப்படின்னா நம்ம வந்து மணியில என்னன்னு சொல்லுவோம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடமா? அப்படின்னா மீதி 30 சேர்த்துனா 90. அப்படின்னா 1.5 மணி நேரம். எவ்வளவு? 1.5 மணி நேரம். அப்படின்னா 1க்கும் 2க்கும் நடுவுல தானே 1.5. அப்படின்னா 50க்கும் 100க்கும் நடுவுல 75. அப்படின்னா எவ்வளவு வரும்? 75 km/மணி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 300 கிலோமீட்டர் தூரத்தை, தூரம் பாருங்க இங்க இருக்கா? அப்படின்னா 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 6 மணி நேரம் ஆகும். அப்படின்னா என்ன எழுதலாம்? 6 மணி நேரம். இதை நிமிடத்துல எழுதணும் அப்படின்னா நிமிடம்னா இன்ட்டு 60 போடுங்களா? 6 6 36. அப்படின்னா வந்து 6 6 36. அப்படின்னா 360 நிமிடங்கள்.
புரியுதுங்களா சொல்றது? ஸோ நம்ம 4 மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட்ல போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று தான். இப்போ நம்ம கிராஃப்ல போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தூரம். நீங்க அட்டவணையில் என்ன இருக்கோ அதே நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். அப்படின்னா 50, 100 போட்டுக்கலாம். இங்க 50, 100, 150, 200, 250, 300, 350, 400. ஓகேங்களா? இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பாருங்க, இங்க எக்ஸ் எக்ஸ் டேஷ், மேல வந்து நம்மளுக்கு ஒய் டேஷ். இப்போ அளவு திட்டம் பாருங்க, எக்ஸ்ல என்ன எடுத்திருக்கேன், 50 50 எடுத்திருக்கேன், ஒய்ல 1 2 எடுத்திருக்கேன். அப்படின்னா எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 50 அலகுகள். ஓகேங்களா? ஒய் அச்சில் 1 அலகு. இப்போ நான் குறிக்கிறேன். 50 இருந்ததுன்னா 1 பாருங்க, 50 இருந்தா 1, 50, 1, 100 இருந்தா 2, அடுத்தது 150 இருந்தா 3, 200 இருந்தா 4, 250 இருந்தா 5, அடுத்தது 300 இருந்தா 6, அடுத்தது 350 இருந்தா 7. இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இது என்ன பண்ணிடலாம், நீங்க இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். சரிங்களா? இங்க கண்டிப்பா ஏரோ மார்க் போட்டுக்கணும். கொஸ்டின் வந்து 90 நிமிடமா இருந்ததுன்னா, ஓகேங்களா, 90 நிமிடமா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 1.5 மணி நேரம் இல்லையா? அப்படின்னா 1.5ங்கிறது 1க்கும் 2க்கும் நடுவுல. அப்படின்னா நம்ம இதுல இங்க இருந்து இந்த கோட்ல டச் பண்ணி, ஓகேங்களா, இதுல டச் பண்ணி இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கணும், திருப்பிக்கணும். அப்படின்னா 50க்கும் 100க்கும் நடுவுல 75. அடுத்தது பாருங்க, 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க ஆகும் நேரம். 300 கிலோமீட்டர் எங்க இருக்கு, இங்க இருக்கா? அப்படின்னா 300 இங்க போட்டுட்டு அதுல கொண்டு போய் முட்டி இந்த பக்கம் திருப்பிடணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? பாருங்க, இதுல முட்டியாச்சு, இந்த பக்கம் திருப்பினா நம்மளுக்கு கரெக்டா 6ல வரும். நீங்க கிராஃப் போட்டுட்டும் ஆன்சர் எழுதலாம், தப்பு கிடையாது. கிராஃப் போட்டு கண்டுபிடிச்சிட்டும் ஆன்சர் எழுதலாம். ஆன்சர் எழுதிட்டு கிராஃப் போட்டாலும் ஓகே, எப்படி போட்டாலும் கரெக்டா தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எடுத்துக்காட்டு 3.49. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது. பாருங்க, வேலையாட்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 40 நாட்களின் எண்ணிக்கை 150. 40 பேர் இருக்கும்போது 150 நாள் வேலை செய்யறாங்க. 50 பேர் இருக்கும்போது 120 நாள், 60 பேர் இருக்கும்போது 100 நாள், 75 பேர் இருக்கும்போது 80 நாள். பாருங்க, இப்ப இது அதிகமாயிட்டே இருக்கு, இது குறையுது. அப்புறம் நம்மளுக்கு என்ன மாறுபாடு, எதிர் மாறுபாடுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையினை அடையாளம் காண்க. என்ன மாறுபாடு நம்மளுக்கு, எதிர் மாறுபாடு. அப்புறம் வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்கள், சரிங்களா, நிறுவனமானது 120 வேலையாட்களுக்கு வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும். அப்படின்னா வேலையாட்கள் அப்படிங்கிறது மேல இருக்கு. அப்படின்னா 120 இருந்தா என்னன்னு கண்டுபிடிக்கணும். வேலையானது 200 நாட்களில் முடிய, பாருங்க, வேலை வந்து 200 இருந்ததுன்னா முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாட்கள் தேவை, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன மாறுபாடுன்னு தெரியும், எதிர் மாறுபாடு அப்படிங்கறது தெரியும். பாருங்க, மாறுபாடு எழுதிட்டேன். நம்மளுக்கு என்ன மாறுபாடு சொன்னோம், எதிர் மாறுபாடு எழுதியாச்சு. ஓகேங்களா? சமன்பாடு ஞாபகம் இருக்கா? என்ன போட்டோம், k ஈக்குவல் டு xy, xையும் yையும் பெருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப போடலாங்களா? அப்படின்னா k ஈக்குவல் டு k மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்ப இதை பெருக்கணும். அப்புறம் என்ன போடலாம், 40 × 150 சமம் 50 × 120, 60 × 100, 75 × 80. ஓகேங்களா? பாருங்க, எல்லாத்தையும் பிறகு 5 12 60, 75 8 600 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் 4 15 60, 2 0 சேர்த்திக்கலாம். அதே மாதிரி 60 100 6000. அப்படின்னா கேவோட மதிப்பு நம்மளுக்கு என்னது, 6000. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம இங்க எழுதிட்டோம், எதிர் மாறுபாடு அப்படிங்கிறது. பாருங்க, 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய ஆகும் நாட்கள்.
120 வேலையாட்கள்ங்கிறது இங்கே தானே வரும். அப்போனா ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க, எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா நம்மளுக்கு 6000 வருது. அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வேலையாளுங்கிறது எக்ஸா, அப்படின்னா 120ஓட எதை பெருக்குனா 6000 வரும். ஓகேங்களா, புரியுதா சொல்றது? இப்போ 12 வச்சுக்கோங்க. இப்போ 60 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 12, அப்புறம் 12 30 60 நம்மளுக்கு 12 30 சாரி 12 5 60 12 5 60 புரியுதுங்களா? அப்புறம் நம்ம இங்க 50 போட்டுக்கலாமா? பாருங்க 2 0 இருக்கு, 0 0 போட்டேன், 12 5 60. அப்படின்னா 12ஐயும் 5ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 60 அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும்? 50 நாட்கள். அப்புறம் 120 வேலையாட்கள், அதாவது கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 120ஓட எதை பெருக்குனா 6000 வருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்ப பாருங்க 200 வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டும் எனில் தேவைப்படும் வேலையாட்கள். அப்படின்னா 200ஓட எதை பெருக்குனா 6000 வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். 200ஓட எதை பெருக்குனா பாருங்க 3 2 6, அப்படின்னா 3 0 வேணும், இங்க 2 0 இங்க ஒரு 0, அப்படின்னா 30 வேலையாட்கள். ஓகேங்களா, இல்லை கிராஃப் போட்டு கண்டுபிடிக்கிறதுனாலும் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக டெய்லியும் போட்டுகிட்டே இருந்தீங்க. டெய்லியும் ஒரு சம்மு கணக்கு வச்சுக்கோங்க. ஸ்கூல் திறந்ததுலேருந்து டெய்லியும் ஒரு கணக்கு போடணும் அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு ஒரு 2-3 தடவை ஒரே கணக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி ஆயிரும். ஓகேங்களா, அப்போ எப்போ கேட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி ரெடி ஆயிருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் பார்த்துக்கோங்க. இந்த 10ல் கண்டிப்பாக ஒரு கணக்கு கேட்டுருவாங்க பப்ளிக் எக்ஸாமில். சரிங்களா, எல்லா எக்ஸாம்லேயுமே மேக்ஸிமம் வரும், அதில் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போனா 120ஓட எதை பெருக்குனா 6000ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கிராஃப் போடலாமா? இப்போ பாருங்க, இங்கே வந்து எக்ஸ்ஹெச்சில் வந்து வேலையாள் இருக்கு, ஒய்ஹெச்சில் நாட்கள். பாருங்க வேலையாள் நாட்கள் எழுதியாச்சு. இங்கே 40 50 60 75 இருக்கா, அதனால நீங்கள் வந்து எக்ஸில் வந்து 10 20 30னும் இங்கே வந்து 150 வருது இல்லையா, அதனால நம்ம என்ன போட்டுக்கலாம் 20 30 ஒய்யில் போட்டுக்கலாம். அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன போடுறேன் 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130. ஓகேங்களா, இந்த பக்கம் நான் 20 20 எடுத்துக்கிறேன். 20 40 60 80 100 120 140 160 180 200 220. ஓகேங்களா, எக்ஸ் எக்ஸ் டேஷு மேலே ஒய் கீழே ஒய் டேஷ். இப்போ அளவு திட்டம் எழுதிடலாமா? எக்ஸ் எத்தனை எழுதியிருக்கேன் 10 10 எழுதியிருக்கேன். அப்படின்னா எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள், ஒய்யில் 20 20 எடுக்கிறதுனால 20 அலகுகள். அப்படின்னா எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 20 அலகுகள். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கிராஃப் போடலாம். எக்ஸ்ல வந்து 40 இருக்கும் பொழுது ஒய்ல வந்து 150. 150ங்கிறது 140க்கும் 160க்கும் நடுவுல. அப்புறம் என்ன எழுதலாம் 40 150. அடுத்தது 50 120 50 120. அடுத்தது 60 100 60 100. அடுத்தது 75ங்கிறது 70க்கும் 80க்கும் நடுவுல. ஓகேங்களா, 75னா நம்மளுக்கு 80. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சேர்த்தணும். ஓகேங்களா, நீங்க இப்ப கை வச்சு போடும் பொழுது உங்களுக்கு ஜாயின் பண்ணது கொஞ்சம் சிரமமா இருக்கும், அந்த கர்வ் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேல் வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, அது பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கர்வ் மாதிரி தான் தெரியும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கர்வ் மாதிரி தான் தெரியும். புரியுதுங்களா? பாருங்க, இப்ப இதுல என்ன அப்படின்னா பாருங்க 120 வேலையாட்களா இருந்ததுன்னா 50 நாட்கள். இப்ப நம்ம இதை வந்து கிராஃப்ல காமிக்கணும். புரியுதுங்களா? ஆனா இதுல வந்து 120 எங்கேயுமே இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு போறதுக்கு சிரமமா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதிக்கிறோம். ஓகேங்களா, பாருங்க வேலையாட்கள்ங்கிறது நம்மளுக்கு இங்கதான் இருக்கு. அப்படின்னா 120 இருந்தா எத்தனை 50. நல்லா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க 120 இங்க 50. நம்மளுக்கு எங்க வரும் 120 50. நம்ம இதை கிராஃப் போட்டுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம
ஏன்னா நம்ம இதை கோடு போட்டு காமிக்கணும். நம்ம 120 இருந்ததுன்னா 50 அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். நம்ம போன நேர்மாறுபாட்டில் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே கர்வ் இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை சேர்த்திக்கலாம். ஓகேங்களா, கரெக்டாக அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணணும். இது கொஞ்சம் வெளியில் எடுத்து நீட்டி விட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, வேலையானது 200 நாள். 200 நாள்னா 30 வேலையாட்கள். 30 வேலையாட்கள்னா இங்க இருக்கு. 200 நாள் அப்படின்னா இங்க இருக்கு. சரிங்களா, அப்படின்னா என்ன எழுதலாம்? 30 200. இது மறந்துடக்கூடாது. சரிங்களா, அந்த கொஸ்டினுக்கு இருக்கிறத நம்ம கோடு போட்டு காமிக்கணும், வேற எதுவும் கிடையாது. இப்போ இதை சேர்த்திடலாம். இப்போ நீங்க இதுக்கு மேல இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மேலே இழுத்து விட்டு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதே வந்து நீங்கள் கையில் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. அதனால நீங்கள் இப்படி வச்சு போட்டாலும் உங்களுக்கு கர்வ் மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இந்த ஆன்சர் போட்டுட்டு நீங்கள் இந்த கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த சம்மோட வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.